இப்போதானே சார் மாறி இருக்காரு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் திடீர்னு அனிருத் ஒரு மெலோடி போடுவார், அது யாருமே என்னடா இப்படி ஒரு மெலோடி போட்டிருக்காருன்ற மாதிரி இருக்கும். ரெமோ படமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த படங்கள் எல்லா படத்துலையுமே ஒரு சின்ன மெலோடி ஒன்று வரும்போது நம்ம பார்க்கும்போது என்ன இப்படி போட்டிருக்காரு அப்படின்ட்டு. ஆனால் இப்போ சமீபத்தில் மெலோடி கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அதிகமாக வந்து பீட்டில் இறங்கிட்டு. அது டேரக்டர் கேட்குறது தான். லோகேஷ் என்ன கேட்பாரு? லோகேஷ் வந்து அவர்கிட்ட வந்து ஒரு கர்நாடிக்கில் ஒரு மெலோடி ஒன்று கொடுங்க நான் கேட்பாரு. அது ஒரு பாட்டு அது பாதி தான் வரும், பாதி தான் இருக்கும். இப்போ டைரக்டரை பொறுத்து தான் நம்ம ஒரு மியூசிக் டைரக்டர். இப்போ இளையராஜா ஆர் சுந்தரராஜன் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா எல்லா பாட்டுமே ஹிட்டு. அப்போ அவங்களுக்கு ஒரு அவர் என்னன்னா இளையராஜா சுந்தரராஜன் என்ன சொல்லுவாரோ நீங்கள் என்ன வேணாலும் போட்டு கொடுங்க அப்படின்னு. அப்போ என்ன வேணாலும் போட்டு கொடுங்கன்னு இவர்கிட்ட ஒப்படைச்ச பிறகு சுச்சுவேஷன் சொல்லிட்டு நீங்கள் என்ன வேணாலும் போடுங்க. பெரும்பாலும் அப்படி பாட்டு தான் அவர் போடுவார். ஆனால் ஒரு சில டேரக்டர் வந்து அந்த ஒர்க் பண்ணுற இது இருக்குது. இப்போ மணிரத்னம் ஏஆர் ரஹ்மான்னா அது தனியாக இருக்கு, சவுண்ட் மொதல் கொண்டு தனியாக தெரியுது. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு இவர் என்ன நினைப்பாரு அப்படிங்கிற ஒரு வேவ் லென்த் இருக்கும். இப்போ டேரக்டர் தான் ஒரு மியூசிக் டேரக்டர்கிட்ட நீங்கள் வாங்கணும், வேலைக்கு வாங்கணும். லோகேஷை பொறுத்த வரைக்கும் அப்படி வாங்கக்கூடிய நபர் தான். என்னமோ தெரியல, இந்த படத்தில் கொஞ்சம் லேக் ஆகுது.